மீனாவுக்கு வயது 38. திருமணமாகி 15 வருடங்கள் ஆகிவிட்டது. கணவர் முரளி கடந்த 6 ஆண்டுகளாக துபாயில் வேலை பார்த்து வந்தார். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வீட்டுக்கு வருவார். ஆரம்பத்தில் எல்லாம் சாதாரணமாக இருந்தது. தினமும் வீடியோ கால், நீண்ட பேச்சுகள், சிரிப்புகள். ஆனால் ஆண்டுகள் செல்ல செல்ல அந்த அழைப்புகளும் குறைந்தன. வேலை அதிகம் மீனா, பிறகு பேசுறேன் என்று முரளி சொல்லிவிட்டு அழைப்பை முடித்து விடுவார். மீனா புரிந்து கொள்ள முயன்றாள். ஆனால் இரவு நேரங்களில் தனியாக அமரும்போது அந்த பெரிய வீட்டின் அமைதி அவளை வாட்டியது. அதே தெருவில் புதிதாக குடியேறினான் அரவிந்த். வயது 32. பள்ளி ஆசிரியர். அமைதியான குணம். ஒரு நாள் மின்சாரம் இல்லாத மழை இரவில் மீனாவின் வீட்டின் முன் விழுந்த மரக்கிளையை அகற்ற உதவினான். ரொம்ப நன்றி தம்பி என்றாள் மீனா. இதுல என்ன இருக்கு அக்கா என்று சிரித்தான் அரவிந்த். அந்த சிரிப்பில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அதன் பிறகு சாதாரண அக்கம்பக்கத்து நட்பாக ஆரம்பித்தது. காலை வணக்கம், மாலை தேநீர், சிறிய உரையாடல்கள். மீனாவுக்கு பல வருடங்களுக்கு பிறகு யாரோ ஒருவர் தனது பேச்சை கவனமாக கேட்பது போல உணர்ந்தாள். ஒரு நாள் அரவிந்த் கேட்டான், நீங்க எப்பவும் சிரிச்சு பேசுறீங்க, ஆனா கண்களில் ஏதோ சோகம் இருக்கு. அந்த கேள்வி மீனாவை சில நொடிகள் அமைதியாக்கியது. சில நேரம் தனிமை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்றால் மெதுவாக. அந்த நாளுக்கு பிறகு இருவரின் நட்பு இன்னும் ஆழமானது. ஆனால் அவர்கள் இருவருக்கும் ஒரு எல்லை இருந்தது. அந்த எல்லையை யாரும் தாண்ட விரும்பவில்லை. ஏனென்றால் மீனா தனது குடும்பத்தை மதித்தாள். அரவிந்தும் அவளை மதித்தான். ஆனால் இதயத்தில் எழுந்த உணர்வுகளை மறைப்பது எளிதாக இல்லை. மீனா அந்த இரவு தூங்க முடியவில்லை. அரவிந்த் கேட்ட ஒரு கேள்வி அவள் மனதில் திரும்ப திரும்ப ஒலித்தது. உங்க கண்களில் ஏதோ சோகம் இருக்கு. பல வருடங்களாக யாரும் அவளிடம் இப்படி கேட்டதில்லை. கணவர் முரளி வெளிநாட்டில் இருந்தார். பணம் அனுப்பினார். வீட்டிற்கு தேவையான எதுவும் குறையவில்லை. ஆனால் மீனாவின் மனதில் ஒரு வெற்றிடம் இருந்தது. அதை பணத்தால் நிரப்ப முடியவில்லை. அடுத்த சில நாட்களில் அரவிந்தும் மீனாவும் அடிக்கடி பேச ஆரம்பித்தார்கள். காலை நடைப்பயிற்சி, மாலை தேநீர், வீட்டு தோட்டத்தில் பூக்கள் பற்றி உரையாடல், சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் அந்த உரையாடல்கள் மீனாவுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தன. ஒரு நாள் மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. மீனா வீட்டின் முன் நின்று மழையை ரசித்து கொண்டிருந்தாள். அப்போது அரவிந்த் ஒரு குடையுடன் வந்தான். மழை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எனக்கும். இருவரும் சில நிமிடங்கள் அமைதியாக மழையை பார்த்து கொண்டிருந்தார்கள். பேச்சு இல்லை. ஆனால் அந்த அமைதியே பல வார்த்தைகளை சொன்னது. அந்த இரவு மீனா தனது கணவருக்கு அழைத்தாள். முரளி வழக்கம் போல் பிஸியாக இருந்தார். சரி மீனா, நாளைக்கு பேசலாம். அழைப்பு முடிந்தது. மீனா கைபேசியை பார்த்து கொண்டே இருந்தாள். திருமணம் ஆன பிறகு முதல் முறையாக தன்னுடைய வாழ்க்கை பற்றி அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். ஒரு நாள் அரவிந்த் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சிக்கு மீனாவை அழைத்தான். நீங்க வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். மீனா சென்றாள். நிகழ்ச்சி முடிந்த பிறகு அரவிந்த் மாணவர்களுடன் பேசுவதை அவள் பார்த்தாள். அவன் நல்ல மனிதன், மற்றவர்களை மதிக்கும் மனிதன். அதுதான் அவளுக்கு மிகவும் பிடித்தது. நாட்கள் மாதங்களாக மாறின. ஒரு மாலை அரவிந்த் சொன்னான், மீனா, ஒரு விஷயம் சொல்லணும். அவள் அமைதியாக பார்த்தாள். நம்ம நட்பு எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கும். ஆனா சில நேரம் நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். மீனாவின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை.
அன்று இரவு அவள் நிறைய யோசித்தாள். அரவிந்த் மீது அவளுக்கு இருந்தது வெறும் நட்பா அல்லது அதைவிட ஆழமான உணர்வா? அவளுக்கே பதில் தெரியவில்லை. அதே நேரத்தில் ஒரு எதிர்பாராத செய்தி வந்தது. முரளி திடீரென்று இந்தியா திரும்பப் போகிறேன் என்று சொன்னார். 6 வருடங்களுக்கு பிறகு நிரந்தரமாக வீட்டிற்கு வர முடிவு செய்திருந்தார். இந்த செய்தி மீனாவை மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டும். ஆனால் அவள் மனதில் ஒரு குழப்பம் உருவானது. முரளி வீடு திரும்பிய நாள் வந்தது. வீட்டில் சந்தோஷம், உறவினர்கள், வரவேற்பு எல்லாமே இருந்தது. ஆனால் முரளி மாறியிருந்தார். வெளிநாட்டு வாழ்க்கை அவரை மிகவும் கடினமான மனிதனாக மாற்றியிருந்தது. சில நாட்களுக்கு பிறகு மீனா ஒரு உண்மையை உணர்ந்தாள். அவளுக்கு தேவையானது பணம் அல்ல, அவளது மனதை புரிந்து கொள்ளும் ஒருவர். அதை முரளியிடம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தாள். ஒரு இரவு இருவரும் நீண்ட நேரம் பேசினார்கள். பல வருடங்களாக சொல்லாமல் வைத்திருந்த வேதனைகளை மீனா பகிர்ந்தாள். முரளி அமைதியாக கேட்டார். பிறகு மெதுவாக சொன்னார், நான் குடும்பத்துக்காக பணம் சம்பாதிச்சேன். ஆனா உன் மனசு எவ்வளவு தனிமையில இருந்துச்சுன்னு கவனிக்கல. மீனாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த நாளுக்கு பிறகு முரளி மாற முயன்றார். மீண்டும் கணவன் மனைவியாக நெருக்கமாக பேச ஆரம்பித்தார்கள். ஒன்றாக வெளியே சென்றார்கள். நேரம் செலவழித்தார்கள். சில வாரங்களுக்கு பிறகு மீனா அரவிந்தை சந்தித்தாள். என் வாழ்க்கையில் நல்ல நண்பனா இருந்ததுக்கு நன்றி. அரவிந்த் சிரித்தான். நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். இருவரும் ஒருவரையொருவர் மதித்தபடியே பிரிந்தார்கள். சில காதல்கள் திருமணமாக மாறுவதில்லை. சில உணர்வுகள் வாழ்க்கையை மாற்றும் பாடமாக மட்டும் இருக்கும். மீனாவுக்கும் அரவிந்துக்கும் அது அப்படிப்பட்ட ஒரு நினைவாகவே இருந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.